யஷ்வந்த்பூர் ஒரேன் மால்ல ஒரேன் மால் இன்னும் வரவே இல்லை. இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு. வீடியோ எடுக்கிறேன். வா இப்படியாட்டு போயிடுச்சாடா. இந்த மாதிரி ரைட் சைடு ஸ்லோவாக போகிறது. அவன் ஏன் ஸ்லோவாக போனான்னா சிக்னலுக்காக தான். இங்கே தான் ராக்லைன் மால் இருக்குதுல்ல, அங்கே அது வந்து இது இந்த அலலிக் ராசன் அங்கே தான் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இது யஷ்வந்த்பூர். டிமார்ட் எல்லா இதுவும் இருக்குது. அது இருக்கிறது ஆச்சரியம் கிடையாது. நீ போகிற ஸ்பீடு எப்படி தப்படா ஹாலிவுட் படத்தில் ஹைன்னு காட்டுவாங்களே இந்த இருட்டில் அந்த மாதிரி இருக்கும். பட் அப்படி போகலையா? நான் நார்மல் இல்லை இதில் பார்த்து அப்படி தான் இருக்கு. அதில் ஓகே. நான் 50-60 தான் போயிட்டுருக்கேன். யஷ்வந்த்பூர் இது ரயில்வே ஸ்டேஷன். எப்படி போனோம்? இப்படி தானே? இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். எனக்கு இது ரொம்ப கன்ஃபியூஸ். நான் அப்படி போயிடுவேன். வாங்குறீங்களா? அவரக்கா இருக்கான்னு பார்க்குறீங்களா? நிறுத்த முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்குமா, புரிஞ்சுங்கம்மா. பழமெல்லாம் கொட்டி இருக்கிறது இங்கே ஓரம் இங்கே இல்லைம்மா, இங்கே ரொம்ப ரிஸ்க்குமா, புரிஞ்சுங்க. ஃப்ளேவர் மேலே போயிட்டியா? அதான் ரூட்டு காட்டுதுடா இது. உனக்கு நிறுத்துறேன், கவலைப்படாத. யார் ஒரு இடத்துல இதுவான மசாலா பொரி கடை இங்கே நிப்பாட்டி இதெல்லாம் கொஞ்சம் ஓகேயா இருக்கும். முக்கியமாக ஹிந்திக்காரன் இது மாதிரி கூட பரவாயில்ல, காடான்னு பரவாயில்ல. வீட்டில் சாப்பிடணும். அதுவும் சாப்பிட்றேன். சாம்பார் சாதம்லாம் சூடு பண்ணி வச்சுட்டு அதுவும் சாப்பிட்றேன், இதுவும் சாப்பிட்றேன். இருக்கிற மேப் எங்கே வருது? நான் ஆக்சுவலாக கீழே போனோம். பரவாயில்ல விடு, வரோம். எல்லாமே எல்லாம் ஒரே இடத்து தான் மீட் ஆகும். ஃப்ளைஓவர்னா பெஸ்ட். ஒன்று வித்தியாசமான இடம் பார்த்த மாதிரி ஆகும். போ பாரு, இப்போ வந்தோமே அந்த ரூட் அவ்வளோதான், ஸ்ட்ரைட்டாக போகலாம். இது ஆக்சுவலாக எப்போ தெரியுமாம்மா? நம்ம சங்கீதா மாமி ஸ்ரேயா எல்லாம் விட மேல்கோட்டை போயிட்டு ரிட்டர்ன் வந்தோம், ஞாபகம் இருக்கா? ஆமாம். அப்போ இந்த ரூட்டில் தானே போனோம் ரிட்டர்ன் வரும்போது. நைஸ் ரோடு எடுக்கல. வீடியோ எடுத்துகிட்டு போனேன். அப்போ ஏன் எடுக்கல வீடியோ? ரொம்ப ஐ திங்க் டார்க்காக இருந்தது. அப்போ ஐ மீன் காலை மணி டயர்டாக இருந்தோம். நம்ம வரும்போது ஹாசன்லேருந்து வந்தோம். மிட் நைட்டுடா. சரக்கு ஆல்ரெடி நிறைய இருந்தது வந்துட்டேன். ஆமாம். அப்போ என் ஃபோனு ஸ்ரேயா ஃபோனு ஐஃபோன்லலாம் எடுத்தேன். ஐஃபோனில் எடுத்திருக்கேன். அதெல்லாம் இருக்குது பாருங்க யூடியூப். எல்லா ஃபோன்லேயும் எடுத்தேன். நிறைய எடுத்தப்போல யூடியூப்ல எல்லாமே இருக்கும். என் ஃபோனில் கூட இருக்கு. கார்பேஜ். ஆனால்
அடுத்த வாரம் அந்த விருதாச்சலம் வேணா சொல்லுங்கம்மா. தீபம் விருதாச்சலம் தீபம் வைத்தீஸ்வரன் கோயில் இல்லை போகலாம். இல்லை வைத்தீஸ்வரன் கோயில்லாம் எனக்கு திருச்சி போயிடும் பம்பாயிடும் வேண்டாம். வைத்தீஸ்வரன் கோயில் திருச்சி போகும்போது போயிட்டு வரலாம், அதான் ஈஸி. சரி ஓகே சொன்னது சரி ஓகே ஓகே சார். விருத்தாச்சலம் விருதாச்சலம் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் ஒருத்தான ஊர் மாதிரி தெரியல பாருங்க. நீங்கள் தான் ஓவர் பில்டப் பண்ணுறீங்க. நீங்கள் அங்கே போய் செப்பரேட்டாக போய் இருக்கிற அளவுக்கு அந்த ஊர் ஒருத்தான சத்தியமாக கிடையாது. காத்தால போயிட்டு சாயங்காலம் அவ்வளோதான். அது வந்து ஆனால் அதே ரொம்ப டிஸ்டன்ஸ். அந்த ஒரு ஊருக்காக போகிறது வந்து ரொம்ப தப்பு. அப்படியா? இதான் வழியில் இதாக பார்க்குறேன், ஏதாவது என்ன இருக்குன்னு பார்க்குறேன். போட்டு பார்த்தா தெரிஞ்சுட்டு போகிறேன். அன்றைக்கி ஒரு லாரி ஒன்று ஆக்சிடென்ட் ஒன்று ஆச்சாமா ரீசெண்டாக ஆமாம், அங்கே அந்த பீச் மேலே. என்ன ஆக்சிடென்ட்டு? ஒரு வண்டி, ஒரு தமிழ்நாடு வண்டி ஒன்று லாரி போய் அடிச்சிருச்சு. அதுக்கு அவன் ஆக்சுவலாக அந்த இவன் தான் கார் தான் தப்பு, ஓவர் ஸ்பீடு. என்னாச்சு? யாருக்கு அடி? செத்தே போயிட்டு. செத்தே போயிட்டால தமிழ்நாட்டுக்காரன். ஏதோ ஒரு ஊருக்காரன் அவன். பப்ளிக்கில் பாவம் காத்தால் டயத்தில் இல்லாட்டிக்கோ ஊரு எந்த ஊர் இருந்தாங்க? சாவு சாவு அந்த மேலே இல்லை செத்து போனவன் வந்து லாரிக்காரன் கார்காரன். கார்காரன் கார் ஓவர் ஸ்பீடு வந்து அவன் தப்பு. கார் லாரி மேலே தப்பு இல்லை. சேலத்துலேருந்தும் இங்கேருந்து வந்திருக்கான். ரைட். பொதிகை மலையை இருந்து 2 மணி 3 மணி மே அப்படிலாம் பார்த்து எங்கே வெளியே போகக்கூடாது. வாழ்க்கை ஃபுல்லாக வீட்டுக்குள்ளேயே போயிடுக்க வேண்டியது. இது சதாசிவ நகரா? பெரிய கோவில். இந்த மாதிரி கோவில் நிறைய இருக்கு. ஏரியா பாருங்க, ஒரு கோஷம் வரும்டா. புதுசாக இருக்குல்ல? ஆமாம், இங்கே வந்தாலே ரொம்ப பெரிய இதுதான் ஓல்டு. இந்த மாதிரி எல்லா ஏரியாவும் இருக்கணும்னு நினைக்கிறேன். அது முடியாது ராஜா, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. மல்லேஸ்வரம் இது அங்கே இருக்கும் பாரு, என்ன பிரான்ச்சுன்னு கோட்டாக் மஹிந்திரா. சுப்பிரமணிய நகரம், மெஜஸ்டிக், சதாசிவ நகரம் லெஃப்ட். ஓகே, அங்கே போய் அந்த இதில் புக் பண்ணணும். இது வராது இல்லை இப்போ, இல்லைன்னா இப்போ டைம் இருக்குது, போய் புக் பண்ணிட்டு வரலாம். அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். 8 ஆயிடுச்சு. மல்லேஸ்வரம் பக்கம் இல்லையா அது? அது பசங்குடி, அது நெக்ஸ்ட் சங்கரபடம். வீக்கில் வரலாம். சங்கரபடம் அது வரலாமே, பிரச்சனை இல்லை. சங்கரபடம் தானே. இப்போ அது ஆன்லைன் புக் பண்ணலாமா? அதான் இல்லை அங்கே, அதான் இப்போ உனக்கு புதன்கிழமை லீவ் இருக்கா அமாவாசைக்கு? இல்லை இல்லை, மாலை அமாவாசை. அமாவாசைக்கு லீவ் விட்டா அவ்வளோதான். மாலை அமாவாசை இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்து காந்தி ஜெயந்தி தான். ஓ ஆமாம், அக்டோபர் 2 வெட்னஸ்டே. அதான் சேம். அப்போ என்ன பண்ணலாம்? அக்டோபர் 7 தான் மாலை அமாவாசை.